ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் அகாடமி சண்டகோ ப்ரொஃபஸர் மார்மோட சீசன் 2 எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சர்ச்சை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த சர்ச்சோட பேர் லுமன்சஸ் சர்ச். ஸோ இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெமி ஹியூமன்ஸ் வந்து அப்ரஸ் பண்ணுவாங்களாமா. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து ஒரே கடவுளை தான் வந்து வழிபடுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனி ஒரு ஐடியாலஜி வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஹை ரேங்கிங்கில் இருக்க ஹியூமன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட்டான சில்ட்ரன். ஸோ லோ ரேங்கிங்கில் இருக்க சப் ஹியூமன்ஸ்லாம் வந்து இல்லெஜிட்டிமேட்டான சில்ட்ரன். ஆமாம், சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்கிறேன். நம்மளோட ஃப்ளோராவை பற்றி தான் அந்த இடத்துல பேச்சு வந்து போயிட்டுருக்கு. சின்ஸ் நம்மளோட ஃப்ளோரா வந்து பியூர் பிளட்டட் பொண்ணு கிடையாது இல்லையா, ஹாஃப் பிளட்டடுன்றதுனால அந்த இடத்துல அவள் வந்து லோவர் கேட்டகரியில் வந்து வந்துடுவா. அப்போ மீதி இருக்க அவளோட தங்கச்சியும் அந்த பையன் இருக்கா இல்லையா, தம்பி மாதிரி, அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹையர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து எந்த அளவுக்கு அப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து பார்ப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் அவங்க அப்பா வந்து பார்ப்பாரு. ஸோ அதனாலே அவளுக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக வந்து பிடிக்காது. இன்னொரு பக்கம் அதனால தான் இவள் வந்து என்ன பண்ணிருக்கானா, அவளோட ஃபேமிலி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுன்ற ஒரே விஷயத்துக்காக அவளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவள் கிரேட்ஸ் மேலே வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கா. அதாவது கிரேட் வந்து அதிகமாக எடுக்கணும், கிரேட் வந்து அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாமே இதுக்கு தான் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மளோட ஹெபக் இருக்கா இல்லை, இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நான் போகிறதுனால நல்லது வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் போகிறது நிறைய விஷயங்கள் வந்து தூண்டி விடலாம். பட் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு இந்த இடத்துல என்னோட ஸ்டூடெண்ட்னால எதனா ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் கேட்குறான். இவன் கண்ணு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால அவனால் சும்மா இருக்க முடியாதாமா. இந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து திருப்பி இன்வால்வ் வந்து ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நிற்கும் போது இந்த ஆள் வந்து இந்த இடத்துல இந்த வயசானவர் வந்துட்டு நான் வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது டியூக் லூமோஸ் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கானா, உண்மையாகவே அவன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துருக்காரு. டியூக் லோமஸ்ன்றவர் நம்மளோட ஃப்ளோராவோட அப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஃப்ளோரா வந்துட்டு ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அவளோட அப்பாவான அந்த ஆள் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி மேட்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த இடத்துல எந்த விஷயமும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும்னு எந்த விஷயமும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை, இது சிம்பிளாக ஒரு விஷயம் மாதிரி கிடையாது, அதுவும் இல்லாமல் பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியுது ஒரு சீரியஸான விஷயம்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸராக இந்த இடத்துல நான் சும்மா வந்து நிற்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த சின்ன பொண்ணு வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் வந்து ப்ரொஃபஸர் ரூட்கர் செல்ஜேவா, நேற்று மேட்ச் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு, அப்புறம் நீங்கள் உண்மையாகவே அந்த ஃப்ளோராவோட ப்ரொஃபஸராக எனக்கு வந்து இதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவளை வந்து ஏதோ ஹானர் ஸ்டூடெண்ட்டாலாம் வந்து ட்ரீட் பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போது நம்மளோட ஃப்ளோராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு ஹாஃப் பிளட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யார் நீன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா. அப்போ வந்துட்டு, ஓ நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலை, என்னோட பேர் வந்து கத்ரீனா லூமோஸ், நான் வந்து அடுத்த வருஷம் சாரன்குள்ளே வந்து வரதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து என்னோட ரேங்க்கு கூட வந்து ஃபஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட மேஜிக் எடுத்துகிட்டு எவால்வேட் வந்து பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. அதாவது மார்க் கொடுப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட மேஜிக் வந்து காட்டுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே, ஒரு ப்ரொஃபஸரா உன்னோட மெட்டீரியலோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்டை வந்து பாஸ் பண்ணல, -10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்து உன்னோட மேஜிக்கோட டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, -10 பாயிண்ட். அப்புறம் உனக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து கிடையாது, -10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுவும் உன்னோட ஸ்பெல்ல 4 ஐசிக்கல்ஸ் தான் வந்துருக்கு, அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்னான்ஸே வந்து ஆகாது, இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடையாது, இதனால உனக்கு ஒரு -10 பாயிண்ட். அதுவும் இல்லாமல் நீ மேஜிக் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, சும்மா வந்து ஒப்பிக்கிற மாதிரி வந்து மேஜிக் வந்து யூஸ் பண்ணுற, அதனால ஒரு -10 பாயிண்ட்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் உன்ன மாதிரியான லோலி ஸ்கில்ஸை வச்சுட்டு ஃப்ளோரா இந்த இடத்துல ஹானர் ஸ்டூடெண்ட் ஆனான்னு சொல்லி நினச்சேன் என்ன கத்ரீனா லூமோஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அடுத்த செகண்டை எல்லோரும் வந்து கொந்தளிச்சிடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பசங்க அந்த ஆளுங்களாம் வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் முன்னாடி வந்து பேசுவேன், ஒரு நார்மலான சாரனோட ப்ரொஃபஸர் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுவீங்களா, அப்புறம் நீ வந்து ஒரு ஃபாலன் நோபல், நீலாம் வந்து இப்படி பேசவே கூடாது, நீ ரொம்ப திமிரு பிடிச்சோன்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஹேபேக் வந்து பார்த்திங்கன்னா வராரு. வந்துட்டு இந்த இடத்துல அதை வந்து நிறுத்திக்கலாம், ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 பேரோட ஒப்பீனியன்ஸ் வந்து பயங்கரமாக கிளாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸர் லூட்கர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பேசிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அந்த லூமோஸோட அந்த ஃபேமிலி ஹெட்டான அந்த ஆள் இருக்கா இல்லையா, கைடன், அவர் வந்து ப்ரொஃபஸர் அவங்களோட பேர் லூட்கர் செல்சேன் தானே சொன்னீங்க, என்னோடய பொண்ணு வந்து கொஞ்சம் திமிராக நடந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளுக்கு எதுவுமே வந்து தெரியல, ஒரு ஆம்பளையாக இந்த விஷயத்த இந்த இடத்துலையே நீங்கள் மன்னிச்சு விட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல,
ஆமாம் இது வந்து அந்த குழந்தையோட ஃபால்ட் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதாவது அந்த ஃபால்ட்டோட குழந்தை கிடையாது, நான் உன்னோட ஃபால்ட்டுடான்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் சொல்கிறான். இப்போ எல்லாருமே வந்து சைலண்ட் ஆனோடனே நம்ம ஹீரோ வந்து ஃப்ளோராவை பார்த்து நீ ஓகேவான்றமா சொல்லி கேட்குறான். அப்போ நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது இங்கேருந்து நீ கிளம்பு, உன்னோட ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். எனக்கு வந்து வாய் குளரும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இன்னொரு பக்கம் கரெக்டாக செரிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரா கிட்ட வந்துட்டு ஃப்ளோரா நீ வந்து ஓகேவா வா கிளம்பலான்றமா சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அவங்க 2 பேருமே வந்து போகிறாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனை சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த பையனும் வந்து அப்பா அவ்வளோ திமிரா அந்த ப்ரொஃபஸர் வந்து பேசிட்டு போயிருக்கான், நம்மளை வந்து ரொம்பவுமே கேவலப்படுத்தியிருக்கான், ஃப்ளோரா முன்னாடி வந்து அதுவும் கேவலப்படுத்தியிருக்கான், இதெல்லாம் வந்து கரெக்டே கிடையாது, நீங்கள் சீக்கிரமாக வந்து சாரன் அகாடமிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அனுப்புங்க, அந்த ஆள் வந்து தூக்குங்கன்றமா சொல்ல நம்ம இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நீ வந்து தேவையில்லாமல் பயங்கரமாக வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற, அதுவும் இல்லாமல் ஒரு வீக் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரி நீ நடந்துக்கிறியா, முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணியா, அந்த கேடட் டியூஷன் சேர்ந்த அந்த கிழவன் அவன் வந்து லூட்கர் பக்கம் தான் வந்திருக்கான், அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல சாரனோட சான்ஸ்லர் அந்த இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க, பட் அவங்க எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணல, இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த அமைதியாக வந்து விட்டு போகிறேன், பட் இதை அப்படியே வந்து விட்டுருவோன்னு வந்து எதிர்பார்க்காத, லூமஸ் ஃபேமிலி வந்து நம்மளை எதிர்த்து திமிரா பேசுகிறவங்க எப்பயுமே மறக்காதுன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹீரோவும் அந்த வயசானவங்க தான் வந்து காட்டுறாங்க. இவர் வந்துட்டு பரவாயில்ல, நீ உன்னை வந்து நான் என்ன வந்து நினச்சிட்டேன், நீ வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்ன பண்ணுமோ அதை தான் வந்து பண்ணுறவா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு டியூக் கைடன் வந்து உண்மையாகவே அந்த லூமன்ஸ் சர்ச்சோட ஒரு பிலீவராக இருப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்றப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு அவன் பிலீவர்லாம் வந்து கிடையாது, அவன் பைத்தியமாகவே வந்து ஆயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அதாவது லுமன்ஸ் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட பிராண்டே வந்து மாறிடும், அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைனால எதுவுமே வந்து பண்ண முடியாது, அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றி கேட்கும் போது தான் இவர் வந்து சொல்கிறாரு, அதாவது நம்மளோட ஃப்ளோராவோட அம்மா வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க, பட் ஃப்ளோராவோட அம்மா வந்து இப்போ உயிரோட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பற்றி நான் எதுவுமே வந்து கேள்விப்படலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் இந்த மாதிரி இல்லெஜிமேட்டான சில்ட்ரன்ஸை பற்றி வெளியே வந்து வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் நான் அவனை நம்பி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஃப்ளோராவோட அப்பா இருக்கான் இல்லையா, அந்த டியூக் கைடன், அவனோட மோட்டிவ் வந்து சிம்பிள் தான், ஃப்ளோரா வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இது வந்து வாய்ப்பே வந்து கிடையாது, இப்படி இருக்கவனை எப்படி அப்பன்னு வந்து சொல்ல முடியுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போது அந்த ஆள் வந்துட்டு இது வந்து அப்படி தான்ப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நான் இங்கேருந்து இப்போ வந்து கிளம்புறேன், மற்றவங்களையும் நான் பார்க்கணுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நானுமே இங்கேருந்து கிளம்புறேன்றமா சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஒரு பூச்சி வந்து பறக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது சனேடாவோட பேப்பர் மேஜிக் தானேன்றமா சொல்லிட்டு அந்த பூச்சி வந்து பிடிக்கிறான். பார்த்தா அதில் ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டரோட ஜோவானா இருக்கா இல்லையா, அவள் வந்து சென்டர்லேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாமா, அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் கிட்டேருந்து ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குன்றமா சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோவானா லுவிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலா மூவ் பண்ணுறதுக்குன்றமா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக முதல்ல நம்மளோட எஸ்மரால்டா என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டே அன்றைக்கி தான் நான் வந்து இவனை கொலை பண்ண போகிறேன்றமா சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த லெட்டர் வந்து உண்மையாக தான் இருக்கும், அப்போ ஜோவானா வந்து தனியாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கானா, இந்த இடத்துல நான் 2 பேர் மேலேயும் வந்து கண்ணை வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ஃபார்மசூட்டிக்கல் லேப் வந்து காட்டுறாங்க, அதாவது மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணுற லேப் சாரனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸருன்றதுனால என்னால் இந்த இடத்துக்குள்ளே வந்து வர முடியும், அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் பெல்லலும் நான் பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு வந்து பைத்தியமே வந்து பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் இதை பார்க்க ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது, லூட்கர் சில்ஸே நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்றமா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா நீலமுடிக்காரன். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் மெடிசன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ அவர் வந்துட்டு என்னது மெடிசன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது ஆள், உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது, ஸோ அதனால் ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லி கேட்கும் போது, உங்களுக்கு மெடிசன் க்ரியேட் பண்ணுறதை பற்றி எதனா தெரியுமா ப்ரொஃபஸர் கிறிஸ்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி கேட்பான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு டேய் என்னோட ஒரிஜினல் மேஜரே வந்து ஃபார்மசி தான், இதை பற்றிலாம் உனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த நீலமுடிக்காரோட ஃபேமிலியான இந்த பெனிமோர் ஃபேமிலி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஹீலிங் விஷயத்தினால, ஸோ அதனால் இவங்க அந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் வந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் வந்து நீலமுடிக்காரன் உட்காந்துட்டு திரும்பி நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கண்ணு வந்து வந்துகிட்டே இருக்குது, அவனுக்கு சும்மா இருக்க முடியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அவன் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். அப்படி இருக்கிறத பார்த்துட்டு
டேய் இவன் யாருன்னா வந்து கொல்ல போகிறான்னு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே லைனாக நம்ம ஹீரோ எடுத்த பொருட்கள் வந்து காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து பேட்ரிக்கா லீவ்ஸ் ஆமாம், அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்குது கொக்குன் ஃப்ளவரோட பட்ஸ் ஆமாம். இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விஷத்தன்மை வந்து இருக்காமா. இதை பார்த்துட்டு பெனிவர் வந்துட்டு யாருன்னா வந்து கொலை பண்ணுற போறியாப்பான்றமா சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் இதுக்குள்ளே நிறைய விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் வந்து எடுத்தேன் அப்படின்னுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னா மேனிஃபெஸ்டேஷன் பதிலாக ஃபார்மசி எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஆள் வந்து கேட்கும் போது அந்த ஆள் வந்துட்டு அதை பற்றி நீ வந்து தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருப்பான். அந்த ஆள்னால வந்து அவனை கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாது. அந்த ஆள் பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கூர்மே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு அருமையாக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு அவன் கரெக்டாக மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுறான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஒரு ஃபெயில்டு ரியாக்ஷன் கூட பண்ணாமல் ஒரே டைமில் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இவன் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்த்தா இவன் மான ரெக்கவரி பில்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கான் போல நம்ம சொல்லிட்டு பெனிமர் வந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு ரெக்கவரி பில்ஸ் வச்சு என்னப்பா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் வந்து இதை யூஸ் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு இந்த அளவுக்கு மானா பில்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணுறேன்னா உனக்கு எதனா க்ரானிக் இல்னஸ் வந்துருக்கா, ஏன்னா இந்த அளவுக்கு ஹை டோசேஜ் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு என்னோட சீக்ரெட் வந்து தெரிஞ்சு போச்சுல ப்ரொஃபஸர் பெனிமோர்ன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீங்கள் மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற சொல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து ஜஸ்ட் உன்னை வந்து வெறுப்பேற்றணும் தான் வந்து நினச்சேன், பட் நான் யாருக்கும் எந்த காயமும் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, பட் நான் எதிர்பார்த்ததை விட இங்கே நடந்த விஷயம் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு நோபலாக ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணேன், ஏன்னா வந்து மன்னிச்சிருன்ற சொல்லிட்டு நீலமுடிக்காரன் திருந்திடுறான். நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நீலமுடிக்காரன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ இப்போ க்ரியேட் பண்ண இந்த ட்ரக் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க, அது வந்து மான ரெக்கவரிக்கு தான் நீ வந்து பண்ணியிருக்க, பட் இதை வந்து நீ மெடிசன் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா எதனா வந்து இதில் தப்பாக மாறிச்சினாலும் உன்னோட மொத்த மானவ சிஸ்டமே வந்து ஃபால்ட் ஆகி டிஸப்பியர் ஆயிரும், அதாவது மறைஞ்சே வந்து போயிடும். ஸோ அதனால் அதோடு சேர்த்து இதை வந்து யூஸ் பண்ணு, இது என்னோட ஃபேமிலியோட மானா செடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே எனக்கு தான் கொடுக்குறீங்களான்னு சொல்லி பார்க்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல என்னோட ஓன் ஃபீலிங்ஸை வந்து தூக்கி வச்சனாலும் ஒரு பேஷண்ட்டேருந்து என் கண்ணு முன்னாடி இருக்கும் போது நான் வந்து ஒரு பெனிமோரா மெடிசன்ஸ் வந்து கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்க என்னடா திருப்பி என்ற வந்து சண்டை இழுக்கிறியன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்ப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீங்கள் இதை கொடுத்ததுனால நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறேன், இது வந்து உண்மையாக ஒரு நல்ல டீல் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறான். இப்போ அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே எதுவும் போயிட்டு இருக்கும்போது ஹான்ஸ் க்ரோலோஃபிபேஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் கரெக்டாக இருக்கானான்னு சொல்லி கேட்க ஹான்ஸ் வந்து சொன்ன மாதிரியே அமைதியாக வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அவன் வந்து நல்லா வந்து கவனிச்சிட்டாரு, இன்கேஸ் எதனா தப்பாக மாறிச்சினாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்மரல்டா தனியாகவும் ஜோவானா லெவிட் தனியாகவும் மூவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, பட் ரெண்டு பேரும் ஒரே டீமில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோ வந்து எஸ்மரல்டா எதிர்த்து சண்டை போட்டாலும் நம்மளோட ஜோவானா லெவிட்டை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் நம்ம சனேடாவை பற்றி யோசிச்சா சனேடானால இவனோட ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும், பட் அவளால் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு சில மோட்டிவ் இல்லாமல் அவளால் ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவளும் பிளாக் டவுனை சேர்ந்த ஒரு மெம்பருன்றதுனால அவளால் வந்து பிளாக் டவுன் மெம்பரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து போட முடியாது. ஸோ அதனால் ஜோவானாவை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து தேவை, அதுக்கு அவங்க தான் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். இப்போ அப்படியே 30 நிமிஷம் கழிச்சு சார்ன் அகாடமியோட ஹாஸ்டல் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனோட ரூமுக்கு வெளில வந்து விழுந்து கிடக்குது. அப்போ அந்த பையன் வந்து எடுக்கிறான், அந்த பையன் வேறு யாரும் இல்லை நம்மளோட ஐடன் தான். ஐடன் வந்து எடுத்துகிட்டு என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனா பார்க்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து வெளில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி விட்றது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஜோவானா எதிர்த்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போனால் ஜோவானால வந்து நோட்டீஸ் வந்து பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் ஐடனாக இருந்தால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஐடனோட மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்ரேஸியான ஒரு மேஜிக்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஐடன் கிட்ட மட்டும் அந்த சீட் வந்து கொடுக்காம டெஸியோட ஜன்னல் வாசல்லே வந்து போட்டிருப்பான், சரி கதவு வாசலில் வந்து போட்டிருப்பான். அதே மாதிரி அந்த பீஸ்ட்மேன் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளோட பேர் வந்து ஞாபகம் இல்லை, அவளோட கதவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போடுறான். இப்போ வந்து அவங்களால பர்ஃபெக்டாக வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவனால் ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஹான்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, எனக்கு வந்து நீ இன்னொரு இடத்தையும் வந்து செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே வந்து சீனை சேஞ்ச் பண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே வந்து காட்டுறாங்க. நம்மளோட லியோ
லியோவை. இந்த இடத்துல நம்மளோட லியோ வந்து அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அதாவது இந்த இடத்துல லியோ கிட்ட, டெஸ் கிட்ட, அதுக்கப்புறமா நம்மளோட ஐடன் கிட்ட, அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட்மன் பொண்ணு 4 பேர் கையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்துருக்கு. அப்போ அவன் வந்து அந்த லெட்டரை படிக்கும்போது சாரன் அகாடமிக்குள்ளே ஒரு ரெபலியஸான ஒரு ஆள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து ஜோவானா லெவிட், அவங்கள வந்து பத்திரமா பார்த்து முடிச்சிருக்கேன்றமா சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருக்கும். அப்போ நம்மளோட லியோ வந்துட்டு இது வந்து யார் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஜோவானா லெவிட் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, என்னை வந்து பிடிச்சிட்டாங்களான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இடத்துல நான் வந்து யாரா நீன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளோட லியோ வந்து சொல்கிறான், லிபரேஷன் ஆர்மியோட ஒரு ஸ்பெஷல் இன்ஃபார்மன்ட் தான் நம்மளோட லியோ அம்மா. அப்போ யாரும் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்து இதை வந்து அமிச்சாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் என்னை வந்து பயம் பிடிச்சிடலாங்க. இந்த இடத்துல நான் வந்து எதனா தப்பாக பண்ணேன்னா கண்டிப்பாக என்னோடய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஆயிரும். இப்போதைக்கு இவங்க சொல்கிற விஷயத்தை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைனா என்னோடய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்மளோட லியோ வந்து கதவை திறக்க, டே லியோ இங்கே பாடுறா ஏதோ நடந்துருக்குன்றமா சொல்லிட்டு ஐடன் வந்து வரான். ஐடன் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி ஐடனுக்கு பின்னாடி டெஸ்ஸி, அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டிமன் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கதவுகளில் வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு இங்கே பாரா சாரனுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்களாமே, அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டே அன்னைக்கு ஏதோ கேவலமாக வந்து பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நியூஸை இவனுங்களை வந்து படிக்க லியோ வந்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னடா நடக்குது இங்கேன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வந்து சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட எஸ்மெரல்டா வந்து காட்டுறாங்க. அவங்களோட மண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து காப்பாற்று, அட்லீஸ்ட் அந்த குழந்தையாச்சும் வந்து காப்பாற்று, இது எல்லாமே ஒன்னால தான், நீ வந்து எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம், நீ வந்து இந்த வில்லேஜை விட்டு போயிருந்தனா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், ஒன்னால தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு எஸ்மெரல்டா, ஒன்னால தான் அப்படின்றமா சொல்லிட்டு யாரோ வந்து பார்த்திங்கன்னா கத்துற மாதிரி இவளோட தலைக்குள்ளே வந்து கேட்குது. அவன் வந்துட்டு நிறுத்துங்க, இது எல்லாமே ஒரு கனவு தான், என்னை வந்து ஏன் எல்லாருமே வந்து திட்டுறாங்க, என்னை வந்து வளர்த்ததே இந்த நன்னா, இவங்க வந்து எதுக்கு என்னை திட்டுறாங்கன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கா. நான் வந்து சீக்கிரமாக இதை வந்து முடிக்கணும், என்னோட ரிவெஞ்சை வந்து நாளைக்கு அந்த க்ரோலை வந்து கொண்டு நான் வந்து முடிப்பேன், இதெல்லாம் முடித்தா என்னோட ரிவெஞ்ச் வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா என்னோட சோல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ வந்து அவள் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவளோட ரிவெஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளால் திரும்பி வந்து உயிரோட வர முடியாது. அதாவது அவளோட சோல் வந்து இந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதனால் இவன் வந்து யோசிப்பா என்ன பண்ணுறது, ஏன்னா செலினான்றது இன்னொரு ஐடென்டிட்டி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவள் வந்து யோசிச்சுட்டு இருப்பா, என்னால் நார்மலான வாழ்க்கை வந்து திருப்பி வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த ரிவெஞ்சை ஸ்டாப் பண்ணுமான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்படியே வந்து அவள் தலைக்குள்ளே திருப்பி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அந்த சவுண்ட் வந்து ராதர் தென் இதை எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்பிரிட்னு வந்து சொல்லிக்கோங்களேன். அது வந்து எஸ்மெரல்டா, உன் கண்ணு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க, உன்னோட ரிவெஞ்ச் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், உன்னோட கண்ணு முன்னாடி எல்லாரையும் கொண்டாங்கல்லன்றமா சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து சொல்ல அப்படியே நம்மளோட எஸ்மெரல்டா திருப்பி ஃபார்முக்கு வந்து வர ஆரம்பிக்கிறா. ஆமாம், நான் வந்து என்னோட ரிவெஞ்ச் வந்து எடுக்கணும், நான் எல்லாரையும் வந்து கொலை பண்ணுன்றமா சொல்லிட்டு அவள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் சந்திரமுகியாக வந்து மாறிடுறா. இப்போது சம்பவத்தோட கடைசி நாளை வந்து காட்டுறாங்க. கரெக்டாக 5th டே ஆஃப் த ஃபெஸ்டிவல், லாஸ்ட் நைட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே லாஸ்ட் நைட்டை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட செலினா வந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே செலினாவோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் வந்து மாறி நம்மளோட எஸ்மெரல்டா வந்து வெளில வராங்க. இன்னொரு பக்கம் ஃபீபிஎஸ் வந்து சீன் சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. ஃபீபிஎஸ் வந்து ஏன் அந்த ஆள் வந்து இன்னும் என்னை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கான், என்னை வந்து ஏமாற்றிட்டாங்களான்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கதவு பூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாருனா இருக்கீங்களா என்ன மிஸ்டர் க்ரோலோ ஃபீபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. அப்படி கேட்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே ஒரு சில எலிகள் வந்து வந்திருக்கும். அந்த எலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி இவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகுது. அப்படியே எகிரி குச்சி வந்து பார்த்திங்கன்னா பையன் தப்பிச்சு ஓடி இருப்பா. அவள் வந்து கரெக்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறா. வந்து பார்த்தா யூஸ்வலாக இருக்க மாதிரி இந்த இடம் வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் பார்க்கும் போது இந்த இடத்துலேருந்து இவன் இப்போ தான் வந்து ஓடிருக்கான் போல், எனக்கு அதுதான் வேணும், நீ வந்து அப்படி தான் வந்து இருக்கணும், என்னை பார்த்து பயந்து ஓடணும், உன்னோட உயிருக்காக நீ வந்து பிச்சை எடுக்கணும், அந்த டைம்லேயே நான் உன்னை வந்து கொல்லணும் க்ரோல் ஆஃப் ஃபீபியஸ் அப்படின்றமா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளில வர மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹான்ஸ் வந்து பிரதர் அவள் வந்து கரெக்டாக வெளில வந்து வரான்றமா சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தலைவன் மாசாக வந்து மேலே நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹான்ஸ் வந்து ஃபீபியஸ் வந்து நான் நினச்ச மாதிரியே அந்த எலி குஞ்சுகளாக இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவனை வந்து வெளில வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்றமா சொல்ல ஓகே ஹான்ஸ்
இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஐடன், டெஸ், அதுக்கப்புறமா நம்மளோட லியோ அண்ட் கேங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்மளோட ஐடன் அண்ட் கேங்குன்னு சொல்கிறேன். டெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடன் இப்படி வந்து தனியாக போகாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், நம்ம வந்து திரும்பி போயிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து சொல்லிடுவோம்னு சொல்ல, அப்போ எல்லாருமே வந்துட்டு இல்லை இது வந்து கரெக்டாக இருக்காது, நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் வந்துருக்கு, அதுவும் இல்லாமல் இதை சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, நம்ம வந்து பார்ப்போன்றமா சொல்லிட்டு லியோவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இப்போ 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது, அதாவது ஒரு புதருக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ ஒரு கும்பல் ஆஃப் பீப்புள் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கான லெட்டரில் வந்து எழுதியிருக்கும் கண்ணாடி போட்டு ஒருத்தி வந்து இருப்பான்னு சொல்லிட்டு. அவங்க கரெக்டாக பார்க்கும்போது அந்த இடத்துல கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பா. அவங்களுக்கு பின்னாடி நிற்கிற ஆளுங்களாம் வந்துட்டு இன்னும் மேலேருந்து நம்மளுக்கு ஆர்டரே வந்து வரல, அதுவும் இல்லாமல் பர்சனலாக நம்ம வந்து ஒரு ஆள் வந்து கொலை பண்ண போகிறோன்னா அது வந்து கரெக்டாக இருக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, அதுக்கு முன்னாடி இருக்க ஜோனா வந்துட்டு சாரன் அகாடமியில் இப்போதைக்கு நம்ம இந்த ஆளை தான் வந்து பார்த்தாகணும், அப்படி பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை வந்து ஆயிடுவாங்க, அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ வந்து கவலைப்படாத, எல்லாமே பிளாக் டவுனுக்காக தான் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஐடன் வந்துட்டு இது அந்த சர்க்கிள் ஷேப்டு கிளாஸஸ் போட்டிருக்கா, கருப்பு முடி, இவ தான் ஜோனாவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க வந்து கரெக்டாக ஜோனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஃபீபியஸ் வந்து காட்டுறாங்க. ஃபீபியஸ் வந்து ஓடி போய் ஒரு இடத்துல வந்து நின்னோடனே, ஆல்ரெடி விட்டு கொடுத்துட்டியா ஃபீபியஸ், உன்னோட உயிர் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போலையே அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் வந்து ஒருத்தங்களாக நான் வந்து எரிச்சு கொண்டேன், கடைசியாக நீ மட்டும்தான் இருக்க, நீ வந்து இந்த இடத்துல உன்னோட உயிருக்காக ஓடணும்ல அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து சொல்ல, ஏன் வந்து என்ன கொள்ளணும்னு நினைக்கிற, போதும் நிறுத்துன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையா, எத்தனை பேர் வந்து கொலை பண்ண, என்னோடய ஃபேமிலியை மொத்தமாக வந்து காலி ஆயிடுச்சு, நான் மட்டும்தான் வந்து இருக்கேன், நான் வந்து அந்த வில்லேஜஸ் வந்து கொல்லலை, இது எல்லாமே ஒன்னால தான், ஏன்னா நீ தான் வந்து நோபல் எதிர்த்து வந்து பண்ண, உங்களை மாதிரியான டர்ட்டி காமனர்ஸ்னால தான் இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா விஷயத்தையுமே ஒன்னால தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நீ வந்து அந்த வில்லேஜில் இல்லைனா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்காது, இது எல்லாமே என்னோட ஃபால் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல சொல்கிறான். இதோட பேர் தான் அந்த கேஸ் லைட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். அது வந்து சொல்லும் போது, என்னோட ஃபால்ட்டா, இந்த விஷயம் எல்லாமே என்னோட ஃபால்ட்டா, க்ரோலோ ஃபீபியஸ் நீ எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு தெரியுமான்றமா சொல்லிட்டு அவள் இன்னுமே வந்து கோவப்பட, இல்லை இது எல்லாமே உன்னோட ஃபால் தான்றமா சொல்லிட்டு திரும்ப அவளோட காதலை கேட்குற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அவளுக்கு இறந்து போனவங்களோட மூஞ்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் வந்துட்டு, நாங்கள் எல்லாருமே வந்து நிம்மதியாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், பட் ஒன்னால தான் எல்லா விஷயமே நடந்துச்சு, ஒன்னால தான் வந்து இறந்து போனோம், இது எல்லாமே ஒன்னால தான்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து சொல்ல, அவளால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அக்செப்டே வந்து பண்ண முடியல. அவள் வந்து, நீங்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னால் வந்து இது இல்லைன்றமா சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்பிரிட் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த இடத்துல அவளோட உடம்புல இருந்து அந்த ஸ்பிரிட் வெளில வந்து வெடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ ஹான்ஸ் வந்து, பிரதர் அந்த இடத்துல ஒரு தப்பான விஷயம் வந்து நடந்துருச்சு, அதாவது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபீபியஸையுமே வந்து கரெக்டாக அந்த சூனியக்காரிக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு வந்துட்டேன், அப்படி கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து அடக்கிட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய நெருப்பு வந்து உண்டாக்கிட்டா. இந்த இடத்துல நம்மக்கிட்ட கொஞ்சம் அந்த நெருப்பு அணிக்கிற எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு அந்த ஃபயர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகலை, பட் நீங்கள் வந்து சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்தால் தான் இந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் வந்து முடியுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷேர்டனுக்கு வந்து கால் பண்ணி, ஷேர்டன் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எதனா வந்து தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதான்னு சொல்லி கேட்க, தப்பாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து என்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ ஷேர்டன் வந்து, இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணேன், என்னோட டேர்னுக்காக தான் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பட்டாசுலாம் வெடிக்குது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏன் பட்டாசு வெடிக்குதுன்னு அவங்களுக்குலாம் வந்து புரியல. ஏன்னா அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் இருக்குது, பட் அதுக்குள்ளே வந்து ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து காட்டுறாங்க, எல்லாம் நம்மளோட ஷேர்டனோட வேலை தான். அப்போ ஷேர்டன் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் மேலே இப்போ கண் வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து கரெக்டான டைமு இப்போ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஓடி வந்துடுறான். ஓடி வந்து அந்த ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கோலம்ஸ், அதாவது சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு ஷேர்டனை காமிச்சு, ஷேர்டன் ஒரு ஈவெண்ட்குள்ளே வந்து போய் ஒரு ஸ்டால் கிட்ட நின்று கோலம்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த கோலம்ஸ் வந்து அவள் கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே தான் வந்து விட்டுருப்பா போல். இன்னொரு பக்கம் ஹான்ஸ் வந்து, இதே மாதிரி நெருப்பு வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் வந்து மாட்டிப்போம், பிரதர் நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லி பார்க்க கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓடி வரல, புலி மாதிரி ஒரு ரோபோட் மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா வரான். அப்போ நம்மளோட ஹான்ஸ் வந்து ஒரு கோலம் மேலே வந்து உட்காந்துட்டு வரான்ற சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்குள்ளே வந்து போயிடுறான். பார்த்தா அந்த கோஷிமோடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துருக்கு. குவாசிமோடோ வந்து அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்ததோட அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்ல குவாசிமோடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த டைம் வந்து என்னால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல, ஏன்னா சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிவிட்டு, நான் வந்து இப்போதைக்கு எஸ்மரால்டா வந்து எதிர்த்து சண்டை போடுற மாதிரி வந்து எந்த பிளானுமே இல்லை, ஏன்னா வந்து என்னோட கொலீக், அதாவது என்னோட ஃப்ரெண்ட், ஸோ அதனால் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அட்டாக் பண்ணாமல் நிற்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அதுக்கு வந்து எல்லாமே புரியுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது கீழே எஸ்மரால்டா வந்து வழியில் வந்து கீழே விழுந்து கிடக்குறா. அப்போ எஸ்மரால்டா வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது பிபிஎஸ் வந்து விழுந்து கிடப்பான். அவனை பார்த்துட்டு இவனுக்கே வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக இல்லை, ஏதோ இந்த இடத்துல தப்பாக போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போதைக்கு நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக முடிக்கணும்னா சீக்கிரமாக வந்து இந்த ட்ராங்க்வெலை யூஸ் பண்ணி நான் வந்து எஸ்மரால்டா வந்து பிடிக்கணும். அதாவது நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் எஸ்மரால்டா வந்து கேப்சர் பண்ணுறது தான். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வந்து கிட்ட போனால் தான் ஒரு க்ளீனான ஷாட்டை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போகிறான். அப்படி போகும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது காணாமல் போயிட்டு திடீர்னு வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆம்பிஷா இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடத்துல அடுத்த எபிசோடுக்கான ஒரு சின்ன லிங்க் வந்து மட்டும் வந்து கொடுத்துட்றேன். அதாவது இப்போது நடந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம ஐடன், லியோ, டெஸ்ஸிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்த வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட கேசி தான். அவங்க வந்துட்டு இந்த இடத்துல பிளாக் டவுன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க. இதுதான் வந்து ஸ்பாய்லர், அதாவது அடுத்த எபிசோடு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான லிங்க் இது தான். ஸோ அடுத்த எபிசோடு ரொம்ப 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 தரமாக இருக்கும். கடைசியாக பார்த்த 3 எபிசோடு நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வர எல்லா எபிசோட்ஸுமே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ அதனால் இதை பார்க்காம மிஸ் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுமே பார்த்து சந்தோஷப்பட்டும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல எபிசோடோட அவங்கள வந்து நான் திருப்பி மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.